சிறிய கொடு. சக்கரவர்த்தி அக்பர் அவையிலே ஆடுவோர், பாடுவோர், அறிஞர், கவிஞர் என அநேகம் பேர் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரையும் அக்பர் சக்கரவர்த்தி அவரவர்கள் தகுதிக்கு ஏற்ப சிறப்பு செய்து மதிப்பும் கொடுத்து வந்தார். என்றாலும் பீர்பால் என்பவருக்கு மட்டும் அளவில்லாத சலுகைகளையும் அதிகமான மதிப்பும் கொடுத்தார். அதோடு தலைமை பீடத்தையும் கொடுத்திருந்தார். அது மற்றவர்களுக்கெல்லாம் பீர்பால் மீது பெரும் பொறாமையை ஏற்படுத்தியது. அதன் காரணமாக பீர்பாலை அவர்கள் அடியோடு வெறுத்தார்கள். அக்பர் மீதும் அடிக்கடி குறை கூற தொடங்கினார்கள். அக்பர் கலைஞர்களிடமும் ஓரவஞ்சனையாக நடக்கிறார் என்று குற்றம் சுமத்தவும் தலைப்பட்டார்கள். அது அக்பருக்கு வருத்தமாக இருந்தது. பீர்பாலுக்கோ வேதனையாக இருந்தது. பீர்பால் வேதனை தீரவும் மற்ற கலைஞர்கள் பீர்பால் மீது கொண்ட பொறாமை மாறவும் என்ன வழி செய்யலாம் என்று நெடுநாள் சிந்தித்து கொண்டே இருந்தார் அக்பர். அதன் பயனாக ஒரு நாள் ஒரு வழியை கண்டுபிடித்தார். அதனால் திடுமென்று ஒரு நாள் அரசவையை அவசரமாக கூட்டினார். எல்லா கலைஞர்களும் அப்பொழுது வந்து கூடினார்கள். அந்த சமயத்தில் அவையை கூட்டியதன் காரணத்தை அக்பர் விளக்கமாக கூறினார். நான் நமது அவையிலே உள்ள கலைஞர்களுக்கு அவரவர் தகுதிக்கு ஏற்பத்தான் சலுகைகளையும் மதிப்பும் தந்து வந்திருக்கிறேன். இனியும் அப்படித்தான் தரப்போகிறேன். எனது அரசு அவையிலேயே அறிவு நிரம்பிய மேதையாக யார் இருந்தாலும் அவருக்கு உறுதியாக முதலிடமும் தலைமை பீடமும் தரப்படும். தலைமை பீடம் ஒருவருக்கு மட்டுமே நிலையானது அன்று. தகுதியுடையவர் யாராக இருந்தாலும் அவருக்கு தலைமை பீடம் தரப்படும். அந்த முறையிலேதான் இன்று ஒரு போட்டி நடத்தப் போகிறேன். அந்த போட்டியில் யார் வெற்றி பெறுகிறாரோ அவர்தான் நமது அவையின் தலைமை பீடத்துக்கு உரியவராவார். அதை நீங்கள் ஆதரிப்பீர்கள் அல்லவா என்றார். அனைவரும் ஆதரிப்போம் என்றார்கள். இந்த போட்டியை இப்பொழுது நீங்கள் தாம் நடத்தப் போகிறீர்கள். உங்கள் சார்பிலேயே நான் போட்டியை தொடங்கி வைக்கிறேன் என்றார் அக்பர். அனைவரும் அக்பரையே நோக்கினார்கள். என்ன போட்டி வைக்கப் போகிறார், என்ன நிபந்தனை கூறப்போகிறார் என்று எதிர்பார்த்தார்கள். அக்பர் எழுந்தார். தமக்கு பக்கத்திலேயே இருந்த சுவரில் 1 முழம் நீளமுள்ள ஒரு கோடு வரைந்தார். வரைந்துவிட்டு, எமது போட்டி இதுதான். இதோ நான் போட்டிருக்கும் இந்த 1 முழம் நீள கோட்டை யாரும் அழிக்காமலேயே இதை சிறிய கோடாக ஆகும்படி செய்ய வேண்டும். அப்படி யார் செய்கிறாரோ அவர் இந்த அவையின் தலைமை பீடத்திற்குரிய தலைவராக அமர்த்தப்படுவார் என்று கூறினார். அதை கேட்ட அரசவை கலைஞர்கள் எல்லோரும் என்னென்னவோ செய்து பார்த்தார்கள். அந்த கோட்டை அழிக்காமல் சிறிய கோடாக ஆகும்படி செய்ய முடியவில்லை. அக்பர் கவலைப்பட்டார். இந்த கோட்டினை அழிக்காமலேயே சிறிய கோடாக செய்யக்கூடிய அறிஞர் அவையிலே யாருமே இல்லையா என்று சற்று சினமாக கேட்டார். அதை கேட்டதுமே பீர்பால் எழுந்தார். அரசே, இந்த போட்டியிலே நான் கலந்து கொள்ள விரும்பாமல் இருந்தேன். ஏனென்றால் மற்ற கலைஞர்கள் இதில் கலந்து கொண்டு யாராவது வெற்றி பெற்றால் அவருக்கு தலைமை பீடம் கிடைக்கட்டுமே என்றுதான். ஆனால் போட்டியில் யாருமே வெற்றி பெறாததால் நான் போட்டியில் கலந்து கொள்ள முன்வர வேண்டியிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அரசர் வரைந்த கோட்டிற்கு அருகில் சென்று நின்றார் பீர்பால். எல்லா கலைஞர்களும் பீர்பாலையே பார்த்தபடி இருந்தார்கள். நம்மால் சிறியதாக செய்ய முடியாத இந்த கோட்டை இவர் எப்படி சிறியதாக செய்துவிட முடியும் என்று கவனித்தார்கள். பீர்பாலோ ஒன்றுமே சிந்திக்கவில்லை. அக்பர் வரைந்த 1 முழ நீலக்கோட்டுக்கு பக்கத்திலே பீர்பால் 2 முழ நீலக்கோடு ஒன்று வரைந்தார். பீர்பாலின் 2 முழ நீலக்கோட்டுக்கு பக்கத்திலே அக்பர் வரைந்திருந்த கோடு சிறியதாகிவிட்டது. அதை கண்ட அக்பர் மகிழ்ச்சியில் தாங்காமல் துள்ளி குதித்தார். அறிவு மேதை பீர்பால் வாழ்க என்றார். மற்ற கலைஞர்களும் தங்களது பொறாமையை மறந்து அவரது அறிவை வியந்து பீர்பால் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தினார்கள். பகைவர்களும் பாராட்டும்படி செய்வதுதான் உண்மையான அறிவுக்கு சான்று, உயர்ந்த மேதைக்கு அழகு. ஸோ அறிவு நமக்கு என்றைக்குமே உயர்வு தரும். நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணியிருப்போம். கிளாஸ் ரூமில் இருக்கலாம், இல்லைன்னா காலேஜில் இருக்கலாம், இல்லைனா வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம். நம்மளை விட இன்னொருத்தங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பே இல்லை, அவங்களுக்கு புகழ் கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு ஒரு பொறாமை இருக்கும். ஆனால் நம்மளை விட அவங்க எந்த இதில் விட்டு கொடுத்து போகிறாங்க, ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான பண்பு இருக்கும் இல்லையா அவங்கள்ட்ட. அது என்ன பண்பு நம்ம அனலைஸ் பண்ணி நம்மளும் அந்த பண்பை நம்மள்ட்ட வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொறாமையிலேருந்து நம்மளும் விடுபடலாம். தேங்க்யூ.